ஐடியல் என்ன விஷயம் பண்ணுவோம், ஐடியல் வே ஆஃப் லிவிங், ஐடியல் வே ஆஃப் லிவிங்னா how people want to live your life. ஆனா எப்படி அவங்க சொசைட்டி வந்து அதை வாழடாம தடுக்குது, அதெல்லாம் யாரும் அப்போ கேன்சர் ஆகி இவங்க எடுத்து பரப்பும். ஓகே how do you want to live your life? எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் நான் ஸ்டார்ட். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அமைதியா இந்த தனியா ஒரு இடத்துல இல்ல. இப்போ எனக்கு என்னன்னா அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவங்க வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நீ சொன்னது சிம்பிளா ஒரு வீடு, அந்த ஒரு லியோ படத்தோட டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டயலாக் நான் இப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா, என்ன சொன்னீங்க, கேஃபே வச்சிருக்கேன் நான் இன்ட்ரோட் மாப்ள, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும், எனக்கு அப்படிதான் இருக்கணும், எனக்கு அப்படிதான் இருக்கு. how I into to live my life னா ஒரு இடத்துல இருக்க கூடாது, புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வயசு வரை செட்டில் ஆக கூடாதுப்பா, எங்கேயும் எதுக்குமே செட்டில் ஆக கூடாது. நோ கமிட்மெண்ட்ஸ், ஒன் பிளஸ் மோட்டோ நெவர் செட்டில், நெவர் செட்டில். 90s ராம் போல அப்படியே தெரியும் தெரியுமா, வாழா என் வாழ்வை வாழ. நாட் ஸ்பான்சர் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலா இது வந்து எல்லாரோட ஆசை தான், பேசிக்கா எல்லாரோட ஆசை. அதை வந்து நான் தூண்டி விட்டு எல்லாருக்குமே ஒரு ஐடியலான வாழ்க்கைனா எப்படி இருக்கும், எல்லாருக்குமே ஐடியலான வாழ்க்கைனா இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவா ஒரு கல்யாணம், குழந்தை, ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப், ஒரு காரு, அது வந்து அவங்க சொசைட்டில பிரஷர் இருக்கனால அப்படி பண்றாங்க. அப்படிதான் இல்ல, மேக்ஸிமம் ஆஃப் தி பேர் அந்த பிரஷர் இருந்து பேரண்ட்ஸ் டு அந்த அப்படியே தெரியாது அவங்க பசங்களுக்கு. அவ்வளவுதான். இப்போ அவங்க அப்பா அப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால அதை தாண்டி we can do this, can we really do this அப்படிங்கிற அந்த டப்பா விட்டு வெளியே வராம டப்பாக்குள்ள மட்டும்தான் இருக்காங்க இப்போதைக்கு. டப்பா வெளியே, டப்பாவுன்னு ஒரு முக்கு இருக்கு, ஒரு எண்டு இருக்குன்னே தெரியாம தான் இருக்காங்க. இப்ப நீ சொல்ற நம்ம பேரண்ட்ஸ் ஜெனரேஷன் தான் ஒத்து வரும். நம்ம பேரண்ட்ஸ் ஜெனரேஷன்ல ஒரு 2-3 பேர் வேணா ஒரு ஃபாரின் போயிட்டு இல்ல வெளியூர் போயிட்டு பாத்துக்கலாம். நமக்கு ஆனா இப்ப கொஞ்சம் எக்ஸ்போசர் இருக்குல்ல, பயங்கரமான எக்ஸ்போசர் இருக்கு. அதனாலேயே நான் வந்து அதாவது தெருவுல இறங்கி நடந்து திரியணும், அப்பதான் வந்து கத்துக்க முடியும். இது வந்து பேசுறேன் பொறுமையா ஒரு வாட்டி இது வந்து இருக்கிறதுலே அதாவது குரூஷியலான டாபிக், குரூஷியலான லக்ஸுரி which a person could possess. Later on, Sasi, how do you intend to live your life? How do you want to live your life? இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? மேலே கீழே எல்லாமே ஒரே லைன்ல இருக்கு. அப்படி சொன்னா அது அப்போ நல்லா தான் இருக்கு. அப்படி போரிங்கா தான் இருக்கு. கீழ மேல போனா தான் அந்த போர் இருக்காது. புரியுதா? போர் இருக்கு. அப்போ போர் நீ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரணும் நினைக்கும். ஆனா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமா எந்த பிரச்சனையுமே இல்ல. பிரச்சனையே இல்லாம போவோம், சில பேருக்கு போவோம். கொஞ்ச நாள் இருக்கு, ருக்கோஜரா வெயிட் பண்ணுங்க. அதான் இல்ல மாப்ள, அவனுக்கு இருக்கு. ஆனா அத அவன் பெருசா எடுத்துக்கிடாம பழகிட்டோம். இருக்கலாம்னா இல்ல இருக்கு உனக்கு. ஆனா நீ அப்படி சொல்லிக்கிற. இப்போ நம்ம அந்த சொல்லிட்டான்னா அது ஞாபகம் ஒரு கால் முன்னாடி வலிக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் போகும் மரத்தான் தெரியுமா ரைட். அவன் அப்படி இதாயிட்டு அதை நினைக்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் சேதான். அது இப்போ நீ எப்படி உன்னோட வீட்டு சூழ்நிலையினால நீ இப்படிதான் இந்த பாதையில தான் போறேங்கிற ஒரு பாதை இருக்கு தெரியுமா, அந்த பாதையை விட்டுரு. நீ எந்த பாதையில போகணும்னு ஆசைப்படுற, ஆசை இருக்கா? இந்த மாதிரி தான் வாழணும் ஆசை இருந்துச்சு, இப்ப இல்ல. சரி, என்ன ஆசை இருந்துச்சு? அதை ஏன் மண்ணில் போட்டு போயிடுச்சு? ஏன் மண்ணில் போட்டு? சரி, மண்ணில் போட்டு போயிடுச்சு விட்டுரு. மாப்பிள அது நீ தான் சூஸ் பண்ண. ஆமா, நான் தான் சூஸ் பண்ணேன். அதான் புதைச்சாச்சு, அதை பத்தி நான் ஃபீலும் பண்ணல. என்ன மாதிரி ஆசை? என்ன மாதிரி ஆசை? அதனால ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன மாதிரி ஆசை இருந்துச்சு உனக்கு? அது புதைச்சது வந்து அந்த சொசைட்டியோட கன்செப்ட்னால போயிடுச்சு. ஓகே, எதனால என்ன ஆசை? சொசைட்டி கன்செப்ட் இல்லன்னா வீட்ல உள்ள இதுனால. அது சொசைட்டல் பிரஷர் தான் வீட்டுக்கு வந்து வீட்டு அஃபெக்ட் ஆகும். ஆமா, கரெக்ட் தான். இந்த அப்பா சொன்னார்ல, நம்ம வந்து அடுத்தவங்கள நம்பி அப்பா சொன்னாரு. அப்பா அது டயபாலிக்கலான இது, நான் அப்புறம் சொல்றேன். சொல்லு, நீ சொல்லு. பெரிய சாம்பியன், பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், இது எனக்கு தெரியும். செலிபிரிட்டி ரேஞ்சில மாறி, அதாவது அத்லீட்டா அவன் ஒரு டாப் டியர் அத்லீட்டா, டாப் கிளாஸ் அத்லீட்டா அவனுக்கு ஆசை. அதுக்கான ஆசையை மண் தோண்டி புதைக்கிறது. சரி, இப்போ உனக்கு அப்புறம் என்ன மாதிரி பண்ணணும்னு ஆசை? இப்போ வந்து மிடில் கிளாஸ் அத்லீட்டா இருக்கு. இல்ல, இவனுக்கு அத்லீட்டாவே இல்லையே. இப்போ எதுவுமே பண்ணல நீ ஸ்போர்ட்ஸ் தான். இது வந்து மேக்ஸிமம் சொசைட்டல் ப்ரெஷர்னு இல்ல. சொசைட்டல் ப்ரெஷர், சொசைட்டல் கன்ஸ்ட்ரக்ட்னால எப்படி வரல. இது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் மேக்ஸிமம். ஏன்ட்டே சொன்னது வந்து பொலிட்டிக்கல் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. முக்கால்வாசி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். unless you are a rich person, unless you are an influential person, you can't shine in the sports. அவ்வளவுதான். என்ன ஆளும் கேட்டுதான்ப்பா உள்ள விடுறானுங்க. Of course, அவ்வளவுதான். Unless you have some background, you can't. எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் யார் தருவாங்க? செகண்ட் ஷிஃப்ட் யார் தான் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் யார் தருவாங்க? காலேஜ் பேர் மென்ஷன் செய்யப்படவில்லை. காலேஜ் பேர் we won't mention. கல்லூரி அது நானும் பண்ணுவேன். நீ ஒரு 100 லைக் தட்டி கொடுங்க. ஒண்ணுல ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு மெசேஜ் பண்ண நான் டிஎம் பண்றோம் காலேஜ்ல. அவ்வளவு
அதுதான் சொசைட்டல் ப்ரெஷர்னால அமுக்கப்பட்ட ஒரு ஆத்லீட் இவர். இப்போ வந்து பிஸ்னஸை பார்த்து அப்படியே போயிட்டு இருக்கார். ஆர் யூ ஹாப்பி வித் வாட் யூ ஆர் டூயிங்? இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். பஸ்ல இருந்து இறங்கணும்னா ஒரு வடை நீ புண்டை யோசிக்காத. ஓகே முத்துக்குமார், யுவர் டைம் டு ஸ்பீக். ஸ்பீக். இப்படி பேசிதான் ஆகணும். ஆமா, வேற வழி இல்ல. இந்த கேமரா பார்த்து என்னை பார்த்து பேசு. என்னடா சொல்ல இல்ல நல்லா தான் போகுது. நல்லா போகுது. நோ அப்ஸ் நோ டவுன்ஸா இல்ல எஸ் அப்ஸ் எஸ் டவுன்ஸா? ஒரு நாள் எஸ், ஒரு நாள் நோ மாதிரி. ஆவரேஜ் லைஃபா போயிட்டு ஆவரேஜ் லைஃப் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, பிடிச்சிருக்கு. இப்போ வந்து how do you intend to live your life? வாழ்க்கை எப்படி வாழணும்னு தோணுது? இல்லை, எப்பவும் போலதான். இப்போ இருக்க மாதிரியே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நான் அமைதியாக காலையில் எழுந்திரிச்சிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து யோகா பண்ணிட்டு அதுக்கடுத்து புக்கு படிச்சுட்டு அப்படியே ஒரு ஷெடியூல் போட்டு அப்படியே அதை நடக்கும்போது நல்லா இருக்கு. பட்டுதான் தெரிஞ்சுட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி பீஸ்ஃபுல்லான லைஃப், அமைதியான லைஃப், எந்த வித கேஆட்டிக்கான விஷயமும் இல்லாம அமைதியான ஒரு லைஃப். அமைதியா. ஆனா வேலைக்குன்னு ஒண்ணு வரணுமே இன்னும் 2 வருஷத்துல. ஒரு வருஷம் அதுக்கும் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஓகே. அதாவது பீஸ்ஃபுல்லான லைஃப் அந்த ஷெட்யூல்ல அதுவும் வச்சிருக்கேன். அப்படி அதாவது பீஸ்ஃபுல்லான லைஃப்லயே அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஷெட்யூலும் வச்சிருக்கேன். இந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும். ஆமா. அப்போ ஓகே மஜா தான். நீ என்ன பண்ண போற? அதாவது வெறும் சாப்பாடு இருக்குல்லப்பா, அதுல வந்து உப்பு காரம் ஒரு சாப்பாடு என்ன, அதாவது அதுல வந்து இந்த உப்பு காரம் எல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த கேட்டிக்னஸ் வந்து இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கு. இப்போ இல்லனா இப்போ எங்க வீட்ல யாருமே நான் திட்டவே இல்ல, இல்லனா எதுவுமே எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போகுது. கேட்டிக்னஸ் இல்லனா அது ஒரு டைப் ஆஃப் காம்னஸ், கேட்டிக்னஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் இது. ரெண்டுமே வேற வேற டைப் ஆஃப். அதான் எனக்கு கேட்டிக்னஸே இல்லையே அந்த லைஃப் வந்து எப்படி போனா சங்கத்தில் பாடாத கதை மாதிரி போகும். கேட்டிக் லைஃப் இருந்துச்சுன்னா சுருக்கெடுக்காம கோமலன் போக, புரியுதா? அப்படிதான் போகுது. இது வந்து இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு முடியும் என்னால. ஆனா எனக்கு அந்த பேலன்ஸ் வேணும், அந்த கேட்டிக்னஸ் வந்து இருக்கணும். அதான் எனக்கு நல்லா இருக்கு. இப்போ அது இல்லனா ஏன் அடி வாங்கிட்டே இருக்கணும், அப்பதான் வந்து ஒரு அலைவா இருக்கு. இல்லனா எதுக்கு வந்து இல்லன்னா எதுக்கு இருந்துட்டு காலேஜ் சாப்பிடுறேன், காலேஜ் போறேன், வரேன், திரும்ப தூங்குறேன், படிக்கிறேன், போன் பார்க்கறேன், ஒரு மாதிரி இந்த ஷெட்யூல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. சரியா? அப்படி வந்து இருக்கணும். காலேஜ் போறேன், கட்டடிக்கிறேன், எக்ஸாம் எழுதுறேன், உன்னோட கேரக்டர் அதை ரிப்ளை பண்ணுது, அது ரெப்ளிகேட் பண்ணுது. நீ வெர்சடைலான ஒரு ஆளு, உன்னோட இது ஷெட்யூலும் வெர்சடைலா இருக்கு. அப்படி இப்போ காலைல இத்தனை மணிக்கு நான் ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா இந்த மணிக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு வச்சிருக்கேன். அந்த டைம்ல டக்குன்னு வேற ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவு வெர்சடைலிட்டியா இருக்கு. வெர்சடைலிட்டியான ஒரு ஷெட்யூல் ஒரு வாழ்க்கை. சரி, இப்போ எனக்கு ஒரு என்ன டவுட்னா, இப்போ நீ சொல்ல தெரியுமா, எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்கெட்யூல் வேணா, எனக்கு ரொட்டீன் வேணா, எனக்கு வந்து அப்படியே என்ன நடக்கும், சரி ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறேன்னு சொல்றேன். அது வந்து உனக்கு வந்து ஸ்கெட்யூல் வந்து பாதிச்சா உனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுங்கிறதுனால, இல்லைன்னா நீ ஸ்கெட்யூல் போட எனக்கு ஃபர்ஸ்ட் முடியாது. அதுக்கப்புறமா அந்த ஸ்கெட்யூல் போட்டாலும் வந்து இன்னொன்று வந்து எனக்கு வந்து அது அதுல பெரிய இதுவும் இல்லப்பா, ஒரு ஈடுபாடு. ஸ்ட்ரக்சர்டா வாழ்றதுல வந்து ஒரு இதுவும் இல்லை. அதனால அப்படி ஸ்ட்ரக்சர்டா வாழ்றது மோர் லைக் ரோபோட்டிக்கா ஃபீல் பண்ணுங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம், ஒரு மேல் ஸ்பெக்ட்ரம். ஸ்ட்ரக்சர்டா வாழ்றது எனக்கு பீஸை கொடுக்குங்கிறது இன்னொரு ஸ்பெக்ட்ரம். ரெண்டுமே மேல் ஸ்பெக்ட்ரம் தான், புரியுதா? அதாவது எதுக்கு வாழ்றோங்கிறது இன்னொரு அது எல்லாருக்குமே அது இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ நானும் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன். ஆனால் எப்படின்னா அந்த 9:30 10 மணி வரை குறிக்கணும் அப்படி கிடையாது. இதை முடிச்சு இதை பண்ணு, இதை முடிச்சு இதை பண்ணு, இதை முடிச்சு பண்ணணும். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே முடிச்சிருக்கணும், எல்லாமே பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருக்கேன். பட் இந்த டைமுக்குள்ள பண்ணணும்னு இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து மேக்ஸ் மீ ஃபீல். எனக்கு வந்து அதாவது அரசியலுக்கு வருது உறுதி, ஆனா தேதி பின்னர் இருக்கு.